ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம டிஜிட்டல் ஸ்டடியிங் சீரீஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற 5 குரோம் எக்ஸ்டென்ஷன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ குரோம் எக்ஸ்டென்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட குரோம் வெப் ப்ரௌசர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஆப் மாதிரி இருக்கும். ஸோ நீங்க அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களோட கம்ப்யூட்டர் அண்ட் லேப்டாப்ல அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு 5 எக்ஸ்டென்ஷன் நான் சொல்ல போறேன். இது 5மே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னென்னு பார்க்கலாம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கூகுள் கீப் குரோம் எக்ஸ்டென்ஷன். இது வந்து நமக்கு கூகுளோடது. ஸோ நம்ம நம்பி வந்து பார்த்தீங்கன்னா இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது நமக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஏதாவது வந்து நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு பேஜ் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, ஆர்டிக்கல் படிக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கூகுள் கீப்பில் வந்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அதை எப்படின்னு சொல்கிறேன். வந்துட்டு இது உங்களோட குரோம் எக்ஸ்டென்ஷனில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த சேனலில் இருக்கோம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் சேனல் பேஜ் எடுத்துருக்கேன். நீங்கள் இப்போ ஒரு ஆர்டிக்கல் படிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு யூடியூப் சேனல் கூட நீங்கள் வந்து கம் அக்ராஸ் பண்ணுறீங்க. அப்புறமா நீங்க செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு கரெக்டா வந்து டைம் இல்லை, அப்புறமா நான் செக் பண்ணிக்கிறேன், அப்புறமா நான் ரெஃபர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, இது வந்துட்டு இங்க கூகுள் கீப் வந்து நான் ஆட் பண்ணிருக்கேன் இல்லைங்களா, இதை வந்து நீங்க கிளிக் பண்ணிட்டு நீங்க அப்படியே கூட சேவ் பண்ணிக்கலாம். ஒரு ஏதாவது நோட்ஸ் வந்து கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு செக் லேட்டர் அப்படின்னு போடுறேன். பாருங்க, நம்மளோட கூகுள் கீப்ல ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிருக்கு. ஸோ இதுல நீங்க போயிட்டு சேவ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. இது வந்து உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும். நீங்க ரிசர்ச் பண்ணும்போது, ஸ்கூல் ஸ்டூடெண்டா நம்ம நிறைய விஷயம் ரிசர்ச் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அப்படி ரிசர்ச் பண்ணும்போது நமக்கு நிறைய ஆர்டிகல்ஸ் பத்தி கம் அக்ராஸ் பண்ணுவோம். அது எல்லாமே நம்ம ஈஸியா இதுல வந்து டக்குன்னு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்ம ஃபியூச்சர்ல ரெஃபரன்ஸ் பண்றதுக்கும் நல்லா இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு இப்போ நான் உங்களுக்கு வேற ஒன்று கூட காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் பற்றி சர்ச் பண்ணலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது இல்லைங்களா ஃபோட்டோசிந்தசிஸ் பற்றி. ஸோ விக்கிபீடியாவில் இருக்குது, நேஷ்னல் இதில் ஒன்று இருக்குது, அண்ட் தென் பிரிட்டானிக்கான்னு ஒரு வெப்சைட்டில் இருக்குது. ஸோ இந்த 3 இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து அப்புறமா வந்து ரிசர்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. லைக் சண்டேல ரிசர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு ஒரே ஒரு கிளிக் தான் உங்களுக்கு கூகுள் கீப்பில் சேவ் ஆகிடும். பாருங்கள், கூகுள் கீப்பில் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிருக்கு. ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு 3. ஸோ நீங்கள் லேட்டர் ஆன் சண்டேல இப்போ நீங்கள் ஃபோட்டோசிந்தசிஸ் பற்றி பார்க்க போறீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு கிளிக் பண்ணால் போதும், நீங்கள் அந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம். வெரி சிம்பிள். உங்களுக்கு கரண்ட்லி ஒன்று பண்ண முடியாது, பட் ஃபியூச்சர்ல நீங்கள் அதை செக் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி கூகுள் கீப்ல சேவ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற விஷயத்துல ஃபோக்கஸ்டா இருப்போம். அந்த விஷயம் நம்ம வந்து அப்போ செக் பண்ண வேணாம்னு நினைப்போம். ஸோ லேட்டர் ஆன் பார்த்துக்கலாம்னு நினைப்போம். அப்போ வந்து நமக்கு அந்த டீடைல்ஸோ இல்லை அந்த வெப்சைட்டோ இல்லை அந்த ஒரு யூடியூப் வீடியோ நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதெல்லாம் வந்து நம்ம எப்படி சேவ் பண்ணிக்கலாம். பேஜ் லிங்க்ஸ், டெக்ஸ்ட், இமேஜஸ் இதெல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் சேவ் ஆனதுல நீங்கள் நோட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். லேபிள்ஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கூகுள் கீப்ல சேவ் ஆகிடும். நீங்கள் சேவ் அப்படிலாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன். நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா மொமெண்டம். இது வந்து என்னோட பர்சனல் ஃபேவரட். இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நியூ டேப்ல ஒரு டிஃப்ரெண்ட் இது வரும். ஸோ குரோம்ல வந்துட்டு நம்ம இப்போ ஒரு புது டேப்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லைங்களா. உங்களுக்கு வந்து நார்மலாக நீங்கள் குரோம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி இருக்கவே இருக்காது. அதுக்கு டிஃப்ரென்ஸ் இந்த மொமெண்டம் அப்படிங்கிற இந்த எக்ஸ்டென்ஷனால தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான பேக்ரவுண்ட் இருக்கும் அண்ட் டைம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் நம்மளோட நேமோட நமக்கு கிரீட்டிங்ஸ் வந்து இருக்கும். லைக் குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வாட் இஸ் யுவர் மெயின் ஃபோக்கஸ் ஃபார் டுடே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு டு டூ லிஸ்ட் மாதிரி நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். இது வந்து பர்சனலி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி இங்கிலீஷ் அப்படின்னு எழுதுறேன்னா பார்த்தீங்களா, டுடே நீங்கள் அதுதான் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கு. பட் அதை தவிர்த்து உங்களுக்கு வேற நிறைய டு டூ லிஸ்ட் இருக்குன்னா இங்கே ரைட் ஹேண்ட் சைட் கார்னர்ல டு டூ அப்படின்ட்டு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மா எது வேணா போட்டுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அது டுடேங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாஸ்க். ஸோ அது வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ணணும்னு அர்த்தம். அண்ட் இந்த டு டூ லிஸ்ட்ல நீங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு முடிச்சோடனே நீங்கள் வந்து டிக் ஆஃப் பண்ணிக்கலாம். தி சாட்டிஸ்ஃபைங் திங். ஸோ இதையும் நீங்கள் டிக் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அது பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வே டு கோ அப்படின்னு சொல்லிட்டு வருது. இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அண்ட் ஆல்சோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோட் இருக்கு. வித்தவுட் நியூ எக்ஸ்பீரியன்சஸ் சம்திங் இன்சைட் ஆஃப் அஸ் ஸ்லீப்ஸ், த ஸ்லீப்பர் மஸ்ட் அவேக்கன். இந்த எக்ஸ்டென்ஷன் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணேன். ஸோ தட் நம்மளோட அன்னைக்கு ப்ரையாரிட்டியை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நமக்கு புது டேப்ல சூப்பரா நம்மளோட கிரீட்டிங்ஸோட உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஃபோட்டோ அண்ட் கோட் வந்து மாறி மாறி வந்துட்டே இருக்கும். ஒரே மாதிரி சேமா இருக்காது. அண்ட் நீங்கள் ஃபோக்கஸ் ஆஃப் த டே வந்து செட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் இன்னும் வந்து ப்ரீமியம் மெம்பர்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது பண்ணீங்கன்னா இன்னுமே நீங்கள் கொஞ்சம் கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம். அண்ட் வெதர் அந்த ஆப்ஷன்லாம் கூட உங்களுக்கு இருக்கு. கேன் எக்ஸ்டென்ஷன். நம்பர் 3 ஃபோக்கஸ் டு டூ, பொமோடோரோ டைமர் அண்ட் டு டூ லிஸ்ட். ஸோ உங்களுக்கே தெரியும் எனக்கு பொமோடோரோ டெக்னிக் ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம வந்து ஆப் இல்லை வெப்சைட் மாதிரி யூஸ் பண்ணாமல் எக்ஸ்டென்ஷன்லாம் இதுலேயே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த ஃபோக்கஸ் டு டூ. ஸோ பாருங்க இதில் இருக்கா. இப்போ நான் 25 மினிட்ஸ் டைமர் வைக்கணும்னா இதை கிளிக் பண்ணிட்டேன்னா போதும்.
அவ்வளோதான், வெரி சிம்பிள். நமக்கு வந்து இந்த டைமர் தெரிஞ்சுக்கலாம். இதை நம்ம மினிமைஸ் பண்ணிட்டு நம்ம ஒர்க் கூட பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பொமோடோரோ டைமர் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் தாண்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னா நீங்கள் டு டூ லிஸ்ட் அதெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் சைன்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பொமோடோரோ டெக்னிக் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை பொமோடோரோ ட்ரை பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட்ஸும் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க டீட்டெயில்டாக. அண்ட் இதில் நீங்கள் வந்து லேபிள் வைஸ் நீங்கள் பிரிச்சுக்கலாம், ஒர்க், ஸ்டடி, லைஃப் அப்படின்ட்டு. அதுபடியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட லேப்டாப் அப்புறம் மொபைல் எல்லாத்துக்குமே இருக்குது இவங்களோட ஆப் அண்ட் சாஃப்ட்வேர். ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து சிங்க்ரனைஸ்டாக இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு focus to do, Pomodoro timer and to do list extension. 4 block site. ஸோ இது பேருக்கு ஏற்ற மாதிரியே ஒரு சைட்டை வந்துட்டு உங்களுக்கு பிளாக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கு நம்மளோட டைமை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சைட்ஸ் வந்துட்டு பிளாக் பண்ணலாம். அண்ட் தென் நீங்கள் ஸ்கெடியூலும் பண்ணலாம். எவ்வளோ நேரத்துலேருந்து எவ்வளோ நேரம் அது பிளாக்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் வந்து ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு இன்சைட்ஸும் கிடைக்கும். ஓகே, நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு உங்களோட ஹேபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. அண்ட் டைம் இன்டர்வலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். அண்ட் இதுவுமே வந்துட்டு நமக்கு லேப்டாப், மொபைல் எல்லாத்துக்குமே ஆப்ஸ்லாம் இருக்குது. ஸோ நமக்கு ஈஸியாக வந்துட்டு சிங்க்ரனைஸ் ஆகிடும். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ஆட் பண்ணிட்ட பிறகு இங்கே வந்துட்டு நமக்கு பிளாக் சைட்டோட ஐகான் இருக்கு. ஸோ இப்போ நான் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணவே இல்லை. ஸோ உதாரணத்துக்கு நான் இப்போ யூடியூப் வந்துட்டு பிளாக் பண்ணுறேன். ஓகே, ஸோ நீங்கள் எதை பிளாக் பண்ணுமோ அந்த சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் பிளாக் சைட்டுங்கிற அந்த எக்ஸ்டென்ஷனோட ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பாருங்க youtube.com வருது. பிளாக் திஸ் சைட் அப்படின்னு கொடுத்துட்டேன். திஸ் சைட் இஸ் கரண்ட்லி பிளாக்டு. ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். That's it. இப்போ பாருங்க, no videos, you put youtube.com in your block site. It's probably there for a reason. So ஏதோ ஒரு காரணத்துக்காக இருக்கு, நீங்க வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு வருது. இப்போ நைஸ் ட்ரை. இந்த மாதிரி நமக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ நான் உதாரணத்துக்கு வெறுமனே நான் யூடியூப்க்கு போறேன். பார்த்தீங்களா, நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் யூடியூப் அடிக்டடாக இருக்கீங்க, இல்லை இதே மாதிரி நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இல்லை வேற வெப்சைட்டில் இருக்குது சோஷியல் மீடியா, ட்விட்டர், அதெல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணிக்கலாம். லைக் இந்த மாதிரி எதுலலாம் நீங்கள் ரொம்ப அடிக்டடாக இருக்கீங்களோ அதெல்லாம் நீங்கள் பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் சைட்குள்ளே போனோம்னா யூடியூப் இருக்குது, இது கிளிக் பண்ணிக்கலாம். இது நீங்கள் இப்போ சப்போஸ் இது பண்ணோன்னா இது மைனஸ் இருக்குல்ல, இது எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அன்பிளாக் ஆகிடும். அண்ட் தென் ஃபோக்கஸ் மோடுன்னு இருக்கு, அதுவுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். இப்போ நீங்க ஒரு டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபோக்கஸ் ஜோனுக்குள்ள வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கெட் ஸ்டார்டட் கொடுத்துட்டீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடும் உங்களோட ஃபோக்கஸ் மோட். ஸோ உங்க ஃபோக்கஸ் மோட்ல இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன சைட்ஸ்லாம் பிளாக் லிஸ்ட்ல போட்டிருந்தீங்களோ அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒன்னாவே அப்படியே பிளாக்டுல இருக்கும். ஸோ நீங்க ஃபோக்கஸ் செஷன் முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது அன்பிளாக் ஆகவே ஆகாது. ஸோ அதுதான் ஃபோக்கஸ்டு செஷன், அதுவுமே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு யூடியூப் அடிக்ஷன் இருக்கு, இல்லை வேற வெப்சைட்ஸ் வந்து நீங்க அடிக்டடா இருக்கீங்க, அதனால உங்களால படிக்க முடியல அப்படிங்கும்போது ஈஸியா இதுல நீங்க பிளாக் பண்ணிட்டு ஒர்க் முடிச்சுட்டு அன்பிளாக் பண்ணிக்கலாம். கமிங் டு நம்மளோட லாஸ்ட் எக்ஸ்டென்ஷன் பட் லீஸ்ட் கிடையாது, நியூ டேப் டு டூ லிஸ்ட் செக்லிஸ்ட் நோட்ஸ் அவுட்லைனர். இது வந்து ஆஃபர்ட் பை டாஸ்கேட். டாஸ்கேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப், அதுவுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நமக்கு டு டூ லிஸ்ட் ஆப் தான். ஸோ அவங்களோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் இது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம வந்து குரோம்க்கு எப்படி ஆட் பண்றது நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த 5 எக்ஸ்டென்ஷனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ்ல வரும், லைக் லேப்டாப் இல்ல கம்ப்யூட்டர்ல. அப்போ வந்து இங்க ஆட் டு குரோம்னு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும், அது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆட் நியூ டேப் டு டூ லிஸ்ட் செக்லிஸ்ட் நோட்ஸ் அவுட்லைனர் அப்படின்னு கேட்கும். ஆட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆயிடும், கேன்சல் கொடுத்தீங்கன்னா கேன்சல் ஆயிடும். ஸோ ஆட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துக்கோங்க. எக்ஸ்டென்ஷன்ல உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நீங்க தாராளமா கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு இந்த அதாவது நீங்க என்னென்ன எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டீடைல்ஸ் கேட்கும். லைக் மொமெண்டம்ல நீங்க ஆட் பண்ண உடனே உங்களோட பேரு, அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் அதெல்லாம் வைக்க சொல்லும். அந்த மாதிரி ஒரு ஆப்க்கு டிஃபர் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இப்போ பர்சனலைஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வருது. வந்து ஓப்பன் டாஸ்கேட் கொடுத்துருவோம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா சைன் அப் பண்ணிக்கலாம். ஒரு புது டேப் ஓப்பன் பண்ணாலும் இந்த மாதிரி வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து நான் முன்னாடி சொல்லியிருந்த நியூ டேப் ஃபீச்சர் வந்து மொமெண்டம் வந்து சிம்பிள், மினிமல், எட் மோட்டிவேஷனல் அண்ட் இன்ஸ்பிரேஷனல். அது உங்களுக்கு பிடிக்கல, எனக்கு வந்து ஃபுல் பிளானிங் இதுவே வந்து என்னோட நியூ டேப்ல வந்துட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க, புது டேப் நம்ம ஓப்பன் பண்ண இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, இது ரொம்ப ஈஸி தான். நீங்க வந்து கெட் ஸ்டார்டட் குள்ள போனீங்கன்னா எப்படி பண்ணலாம்னு சொல்லும். இப்போ வந்து பிளாங்க்ல வந்துட்டு நான் வந்து ஸ்டடின்னு போட்டுக்கிறேன். லைக் இதில் வந்து நம்ம இப்போ ஸ்டடிக்கான டாஸ்க் வந்து போட போகிறோம்னு அர்த்தம். இப்போ நம்ம டாஸ்க் வந்து போட்டுக்கலாம், இங்கிலீஷ், தமிழ், மேத். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டுக்கிறோம். இப்போ நம்ம டெய்லி இப்போ இந்த 3 சப்ஜெக்ட் படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் படிச்சோம்னா இங்கிலீஷ், அவ்வளோதான். இந்த மாதிரி தான். இதுதான் வந்து ஒரு நார்மலான இது. நீங்கள் மைண்ட் மேப்பும் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ
இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு 80% எடுக்கணும் அப்படின்னு வச்சுக்குவோம். ஓகே, 80% ஸ்கோர் அப்படின்னா இப்போ அதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா attends regularly, study daily, practice papers. ஓகே, இப்போ நமக்கு ஒரு மைண்ட் மேப் கிடைச்சிருக்கு. இது நம்ம வந்து நோட் புக்கில் கூட பண்ணலாம். பட் பேப்பர் பென் பர்சன் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு டிஜிட்டல் மைண்ட் மேப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மைண்ட் மேப்ஸ் பொதுவாகவே நமக்கு இந்த மாதிரி பிளானிங்க்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். அண்ட் வீக்லி பிளானர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா திஸ் வீக் அப்படின்னு போட்டு கோல்ஸ், மண்டே டியூஸ்டே அப்படின்னு ஆல்ரெடி அதில் டெம்ப்ளேட் மாதிரி இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் அதை பண்ணால் மட்டும் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் பேக் வந்துட்டு க்ளீன் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்குவோம். சாட்டர்டே வந்துட்டு ரிவைஸ் ஃபார் டெஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம். டோட்டலி உங்கள் விருப்பம் தான். ஸோ இந்த மாதிரி வீக்லி பிளானர் இருக்குது. லைக் நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. மீட்டிங் அஜெண்டாவில் உங்களுக்கு எதெல்லாம் மீட்டிங்ஸ் இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். ப்ராஜெக்ட் போர்டில் வந்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்பான் போர்ட் மாதிரி அந்த மாதிரி கூட நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து டாஸ்க் நீங்கள் இருக்கிறத வந்து போட்டுட்டு ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் ஸ்டடி தமிழ் அப்படின்னு போடுறீங்கன்னா இப்போது இதை வந்து இந்த மாதிரி மூவ் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அது வந்து இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இது நீங்கள் வந்துட்டு டூயிங் அப்படின்னு வச்சுக்குவோம். இங்கே டன் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது இங்கே டூயிங்கில் வச்சுக்கலாம். படித்து முடிச்சதும் டன்னுக்கு முடிச்சுக்கலாம், டிக் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். இந்த மாதிரி ஒரு கான்பான் போர்ட் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட இன்னைக்கான வீடியோ எண்ட் ஆகுது. டிஜிட்டல் ஸ்டடிங் சீரீஸில் நான் வந்து உங்களுக்கு ஸ்டடி பண்ணி ஆப்போட டுட்டோரியல் போட்டிருந்தேன். நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. தேங்க்யூ ஸோ மச் உங்களோட 11 சப்போர்ட்டுக்கு. நிறைய பேர் இன்னும் ஆப்ஸ்லாம் போட சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு என்னெல்லாம் ஸ்டடி ஆப்ஸ் வந்துட்டு டுட்டோரியல்ஸ் வேணுமோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் கமிங் வீடியோஸ்ல உங்களுக்கு அதோட டுட்டோரியல்ஸ் வந்துட்டு போஸ்ட் பண்றேன். அண்ட் ஹோப் உங்களுக்கு இந்த குரோம் எக்ஸ்டென்ஷன்ஸ் வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து லேப்டாப் இல்ல கம்ப்யூட்டர் யூஸ் பண்றீங்கன்னா இதான் நீங்க இன்ஸ்டால் பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. டாடா.